Good morning students. Today முதல் இடைப்பருவத் தேர்வு, that is first midterm examination in the year 2024 has started. பொதுத்தமிழ் 12ஆம் வகுப்பு. இடை என்னும் குறுநாவலை எழுதியவர் கி. ராஜநாராயணன். இடை என்னும் குறுநாவலை எழுதியவர் கி. ராஜநாராயணன். ஆப்ஷன் ஆ. இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் இ. தொல்காப்பியம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் ஆப்ஷன் இ. தொல்காப்பியம். பிழையான தொடரை கண்டறிக. இ. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. 2 சொல்லி நான் வந்ததுக்காக தப்பு. இங்கேயும் காலையில் இந்த லை போட்டு, ஸோ இது தப்பு. ஆப்ஷன் இ. தவறானது ஆப்ஷன் இ. உலக புவி நாள், வேர்ல்டு எர்த் டே, அது ஏப்ரல் 22, ஏப்ரல் 22. யார் எது வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே. யார் உயர்திணை, எதுங்கிறது அக்ரிணை. ஆப்ஷன் ஆ. உயர்திணை அக்ரிணை. வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் அ. மணல் அள்ளுதல். வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் அ. மணல் அள்ளுதல். இரண்டிற்கும் கலைச்சொல் தருக. பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் ட்ராக். பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் ட்ராக். இருப்பு பாதை. பிளாட்ஃபார்ம் நடைமேடை. பிளாட்ஃபார்ம் நடைமேடை. ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை. எவையேனும் ஆறனுக்கு மட்டும் குறுவிடை தருக. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்துக்கள். ஈஸ்தட்டிக் சொல்லுவாங்க. and then we go to the next page. உயர்ந்தோர் பகுபத இலக்கணம் தருக. முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, முடிந்தால் அது முடிஞ்சதுன்னா, என்னால் முடிஞ்சதுன்னா தரலாம். இது முடித்தால்னா அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறது. அவங்க அந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னா கொடுத்துடலாம், அந்த மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. முடிந்தால்னா இயன்றால் கொடுக்கலாம், முடித்தால் செய்து முடித்து விட்டால் கொடுக்கலாம். இதுதான் இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருள். அதாவது முடிந்தால் தரலாம்னா இயன்றால் தரலாம், முடித்தால்னா செய்து முடித்து விட்டால் தரலாம். இதுதான். தமிழாக்கம் தருக. A new language is a new life. ஒரு புதிய மொழி ஒரு புதிய வாழ்க்கை. The limits of my language are the limits of my world. மொழியின் எல்லையே என் வாழ்வின் எல்லை. புதிய மொழி புதிய வாழ்க்கை. மொழியின் எல்லையே என் வாழ்வின் எல்லை. ஏதேனும் ஒன்றனுக்கு பிரித்து புணர்ச்சி தருக. வானம் எல்லாம், வானம் ப்ளஸ் எல்லாம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வர இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வர இயல்பே. புதுமை ப்ளஸ் பெயல் ஈறு போதல். புதுமை புது ப்ளஸ் பெயல். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. விளக்கம் தருக. மயங்கொழி சொற்கள். தலை, தலைனா ஆட்டுத்தலை, மனிதனுடைய தலை. தலை, 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 தலைனா 2வது தலை. தலை சத்துனா அது இலை சத்து, இலையை குறிக்குது. 3வது தலைனா தலைத்து வளர்தல், செழித்து வளர்தல். ஐ ரிப்பீட். ஃபர்ஸ்ட் தலை தலையே பிரதானம் அப்படிங்கிறாங்க, அந்த தலை, அதாவது ஹெட்டு. 2வது தலை தலைச்சத்துனா இலை. 3வது தலை செழித்து வளர்தல். இதுதான். எவையேனும் 4னுக்கு மட்டும் சிறிய அளவு விடை தருக. சங்கப் பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும். விளக்குக. வாகைத்திணை, அதாவது ஒரு ஆண்மகனுடைய வாகைத்திணைனா அந்த வாகை வெற்றி பெற்ற பிறகு அந்த வாகை மலர்களை சூடி ஒரு வாகைத்திணை. பொருள் வேற்றுமை அணியை சான்று கூறி விளக்குக. பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இலக்கிய நயம் பாராட்டுக. தலை உறுப்பு, தலை கட்டுதல்,
தலை இலை. முச்சங்கங் காட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைந்த பெருமாட்டி என்று கண்ணதாசன் சொல்கிறார். விரிவான கடிதம். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க, அல்லது நெடுநாள் வாடையில் நக்கீரன் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிக்க, அடிப்பிரளாமல் எழுதுக உங்களிடை என தொடங்கும் தண்டியலங்கார செயல். காட்டில் முளைத்திருந்த தலைகளாக கட்டி தலையில் சுமந்து சென்று தலை. That's all. Thank you.